நாம பார்க்க போறது ஒருத்தரோட அசாதாரணமான திட்டத்தை பத்தி தான். அதாவது சமூகத்தால ஒதுக்கப்பட்டு தன்னோட மரியாதையை திரும்ப பெற போராடுற ஒருத்தரோட கதை. அவரோட நோக்கம் என்ன, அவரோட பிளான் என்ன, எது அவரை இப்படி ஒரு பாதையில போக வைக்குது? வாங்க ஹான்சனோட உலகத்துக்குள்ள நாமளும் போய் பாப்போம். இப்போ நம்ம பார்க்க போற முழு கதைக்குமே இதுதான் மையப்புள்ளி. தன்னோட குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் போன மானத்தை மீட்கவும் ஹான்சன் அப்படிங்கிற இந்த மனுஷன் எந்த எல்லை வரைக்கும் போவான். இது வெறும் ஒரு லட்சிய கதை மட்டும் இல்ல, இது ஒரு அப்பாவோட தியாகத்தை பத்தின கதை. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு ஒதுக்கப்பட்டவனோட லட்சியம். இதுதான் அவரோட பயணத்தோட ஆரம்பம். முதல்ல ஹான்சனோட இப்போதைய நிலைமை என்ன, அவரை இப்படி ஒரு முடிவை எடுக்க தூண்டுற அந்த பெரிய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இங்க பாருங்க, இது ஒரு மிஷன் லாக். நம்மளோட சப்ஜெக்ட் ஹான்சன் ஒரு அவுட்காஸ்ட், அதாவது ஒதுக்கப்பட்டவன்னு தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா அவரோட லட்சியம் என்ன தெரியுமா? பிரபுத்துவத்துக்கான பாதை. இது ஏதோ சின்ன டார்கெட் இல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க நினைக்கிற ஒரு பெரிய கனவு. ஆமா, அவன்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா அவனோட பாதுகாப்பு நிலைமை ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு. இதுதான் அவனோட மிகப்பெரிய வீக்னஸ். இங்கதான் விஷயமே இன்னும் காம்ப்ளிகேட் ஆகுது. அவனோட சோஷியல் கனெக்ஷன்ஸை பார்த்தா அவன் முழுசா தனிமைப்படுத்தப்பட்டிருக்கான்னு தெரியுது. யோசிச்சு பாருங்க, அவனோட சொந்தக்காரங்களே அவங்க எதிர்காலத்துக்காக இவன் கூட இருந்த உறவை முறிச்சுக்கிறாங்க. இதனால அவன் தனியா நின்னு போராட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். இது அவனுக்கு கிடைச்ச கடைசி வார்னிங் மாதிரி. ஆனா இங்க ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த தனிமை அவன் மேல திணிக்கப்பட்டது மட்டும் இல்ல, இது அவனாவே எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு. மத்தவங்களுக்கு தன்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அவனே இந்த தனிமையை ஏத்துக்கிறான். தன்னோட இலக்க அடைய அவன் கொடுக்கிற முதல் விலை இதுதான். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். ஒரு அப்பாவோட வாக்குறுதி. பாருங்க, ஒவ்வொரு பெரிய லட்சியத்துக்கு பின்னாலையும் ஒரு ஆழமான காரணம் இருக்கும் இல்லையா? ஹான்சனோட இந்த ஆபத்தான பயணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன? பிரபுத்துவம்னு ஒரு பெரிய கனவை நோக்கி ஓடுறதுக்கு முன்னாடி அவன் முதல்ல செய்யற வேலை என்ன தெரியுமா? தன்னோட குடும்பத்தோட பாதுகாப்பை உறுதி பண்றது தான். 2 மில்லியன் கிரெடிட்ஸை எப்படியோ ரெடி பண்ணி குடும்ப வீட்டை காப்பாத்துறான். இதுல இருந்து என்ன தெரியுது? அவன் வெறும் கனவு காண்றவன் இல்ல, ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ற ஒரு ஸ்மார்ட்டான ஆள். இங்கதான் அவனோட லட்சியத்தோட இதயமே இருக்கு. அவனோட பொண்ணு ஹான் யான், அவளோட எதிர்காலம் தான் இவனை இயக்குற ஒரே சக்தி. அவளுக்கு ஒரு டாப் கிளாஸ் எஜுகேஷன் கிடைக்கணும்னா, அந்த அரிதான ஹைப்பர் ஜீனோ கலைகளை கத்துக்கணும்னா, அவங்க குடும்பத்துக்கு இந்த பிரபுத்துவ ஸ்டேட்டஸ் கண்டிப்பா தேவை. இது ஒரு ஆப்ஷன் இல்ல, இது ஒரு கட்டாயம். இதுக்காக தான் அவன் எல்லாத்தையும் பணயம் வைக்கிறான். நீ எனக்கு கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அவளோட பொண்ணு சொல்ற இந்த ஒரு வார்த்தை, அது அவனோட மனசுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியையும் ஏக்கத்தையும் அப்படியே காட்டுது. அதனாலதான் சொல்றேன், இது வெறும் லட்சியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, தன் மகளுக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்த போராடுற ஒரு அப்பாவோட கதை. அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு, அதிகாரத்துக்கான பாதை. ஓகே, அவனோட நோக்கம் என்னன்னு நமக்கு இப்ப தெளிவா தெரியும். ஆனா அதை அடைய அவன் என்ன பிளான் வச்சிருக்கான்? அந்த பாதை எவ்வளவு கஷ்டமா இருக்க போகுது? இங்க பாருங்க, இதுதான் அவனோட முழு ப்ளூ பிரிண்ட். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்பா சார்ந்திருக்கு. முதல்ல பரிணாமத்தை முடிக்கணும், அப்புறம் பிரபு பட்டம் வாங்கணும், அதுக்கப்புறம் தான் அவனோட பொண்ணு அந்த பெரிய ஸ்கூல்ல சேர முடியும். அவனோட நம்பிக்கையை பாருங்களேன், புனித ரத்தம் கூட சாத்தியம்னு சொல்றான். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற சக்தியோட உச்சத்தையே அடைய முடியும்னு அவன் நம்புறான். அவன் சொல்ற இந்த கட்டுப்படுத்தப்பட்ட பரிணாமம்ல 3 பயங்கரமான ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு 15 நாள்ல முடிஞ்சிடலாம். ஆனா 2வது ஸ்டேஜ், அது எவ்வளோ நாள் ஆகும்னு யாருக்குமே தெரியாது. கடைசி ஸ்டேஜ், அந்த புனித இரத்த வடிவத்தை அடையிறது, அது ஒரு பக்கா கேம்பிளிங். இதுல இருந்து தெரியுது அவன் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறான்னு. ஆனா எதுக்கு இவ்ளோ ஆபத்தான ஒரு வித்தியாசமான வழியா அவன் தேர்ந்தெடுக்கணும்? பதில் ரொம்ப சிம்பிள், அவனுக்கு வேற வழியே இல்ல. தனியாளா போய் அவ்ளோ சக்தி வாய்ந்த புனித ரத்த உயிரினங்களை வேட்டையாடுறதுங்கிறது நடக்காத காரியம். அதனால இந்த டேஞ்சரான பாதை தான் சூழ்நிலை அவனுக்கு கொடுத்த ஒரே வழி. ஓகே, 4வது பகுதிக்கு வந்தாச்சு. ஆபரேஷன் பரத்ரம், பிளான் ரெடி. இப்போ ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம். இந்த ஆபரேஷனோட டார்கெட் என்ன? அவன் போக போற அந்த இடம் எவ்வளவு பயங்கரமானதா இருக்க போகுது, வாங்க பார்க்கலாம். அந்த இடம் பரத்ரம் குகை. இத ஒரு இயற்கையான கல்லறைன்னே சொல்லலாம். ஒரு துளி வெளிச்சம் கூட கிடையாது. உள்ள இருக்கிற சுரங்கங்கள்லாம் மூச்சு முட்டுற அளவுக்கு குறுகலா இருக்கும். பார்வையை மறைக்கிற மாதிரி மைக்கா பாறைகள் வேற. இதுல ஹைலைட் என்னன்னா, எந்த மாடர்ன் டெக்னாலஜி லைட்டும் அங்க வேலை செய்யாது. இது வெறும் ஒரு சேலஞ்ச் இல்ல, இது ஒரு டெத் ட்ராப். அவனோட டார்கெட் ஒரு குவாட்ஸ் தேல். பார்க்கறதுக்கு சின்னதா கை அளவுக்கு தான் இருக்கும், ஆனா அதோட த்ரெட் லெவல் எக்ஸ்ட்ரீம்லி சிவியர். அதோட விஷம் ஒரு ஆளை கொல்ல 3 நிமிஷம் போதும். ஆனா ரிஸ்க் பெருசுனா ரிவார்டும் பெருசு தானே. அதுகிட்ட இருந்து கிடைக்கிற மிருக ஆன்மாவோட மார்க்கெட் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் இவ்ளோ டேஞ்சரான ஒரு டார்கெட்டை அவன் செலக்ட் பண்ணா? அதுக்கும் காரணம் இருக்கு. முதல்ல, இந்த இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதால அவனோட ரகசிய பரிசோதனைகளுக்கு ரொம்ப சேஃப். 2வது, தேலோட சின்ன சைஸ், அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸி. முக்கியமா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு. சோ இது வெறும் தைரியத்துல செய்யற வேலை இல்ல, இது ஒரு பக்காவான கால்குலேட்டட் மூவ். கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். பிளானிங் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ ஆபரேஷன் அதோட உச்சத்தை அடையுது. அவனோட தயாரிப்பும் தைரியமும் இப்போதான் டெஸ்ட் பண்ணப்பட போகுது. அவன் அந்த குகையோட கும்மிருட்டுக்குள்ள நுழைறான். அவன் கிட்ட இருக்கிறது என்ன?
ஒரு கருப்பு வண்டு கவசம், கையில ஒரு சிம்பிளான தீப்பந்தம். அவ்வளவுதான். 5 அடிக்கு மேல கண்ணுக்கே தெரியாத அந்த கும்மிருட்டுல இந்த 2ஐயும் மட்டும் நம்பி அவன் முன்னால போறான். கிளாங்! அந்த சத்தம், இருட்டுல இருந்து திடீர்னு ஒரு அட்டாக். மறைஞ்சிருந்த அந்த தேள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அவன் மேல பாயுது. ஃபைட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனா இங்க பாருங்க, அவனோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. அந்த தேளோட கூர்மையான கோடுக்கு அவனோட கவசத்தை ஒன்றும் பண்ண முடியல. அவன் எடுத்த அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் கரெக்டா இருந்திருக்கு. இந்த மிஷன்லயே மிகப்பெரிய ஆபத்தான அந்த விஷயம் இப்போ தடுத்து நிறுத்தப்பட்டுருச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, அவன் எடுத்த ரிஸ்க் நல்ல பலனை கொடுத்துருக்கு. இந்த ஒரு சந்திப்பே போதும் அவனோட முழு பிளானும் கரெக்டு தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு. இப்போ அவனுக்கு முன்னால இருக்கிற பாதை ரொம்ப தெளிவா தெரியுது. உடனடி ஆபத்து போன உடனே அவனோட டார்கெட் மாறுது. தப்பிச்சு பிழைக்கிறதுங்கிற நிலையிலிருந்து ஆதிக்கம் செலுத்துற நிலைக்கு அவன் போறான். இப்போ அவனோட அடுத்தடுத்த வேலைகள் என்னன்னா, தேள்களை சாப்பாட்டுக்காக வளர்க்கறது, பரிணாமத்துக்காக ஒன்ன பிடிக்கிறது, அப்புறம் அதோட பவர்ஃபுல்லான மிருக ஆன்மாவை கைப்பற்றுறது. இந்த வெற்றி அவன் கட்டப்போற பெரிய சாம்ராஜ்யத்தோட முதல் படிக்கட்டு. ஹான்சன் இப்போ தயாரா இருக்கான். ஓகே, அவனோட பிளான் சக்சஸ். முன்னால இருக்கிற பாதையும் தெளிவா இருக்கு. ஆனா இப்ப நாம யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. இந்த அதிகாரத்துக்கான பயணத்துல ஹான்சன் தன்னையே தொலைச்சிடுவானா? அந்த பிரபுத்துவம்ங்கிற இலக்கை அடைய அவன் கொடுக்க போற உண்மையான விலை என்னவா இருக்கும்? இந்த பாதை அவனை ஒரு ஹீரோவா